வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் எஸ்ஜிடிக்கு படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கான ஒரு பதிவு தான் இது. 6ஆம் வகுப்பு வரலாறில் 3 பருவத்திலும் இருக்கிற வரலாறு கேள்விகள் இதில் இடம்பெறும். பேப்பர் 1, பேப்பர் 2 2 பேருக்குமே இது முக்கியமான பதிவு. டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க படிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கலாம். புக்கில் இருக்கிற வரிகள் தான் இதில் வினாக்களாக இடம்பெறுது. எல்லா வரிகளும் இடம்பெறாது, அதை மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்கள் எஸ்ஜிடி படிக்கிறீங்க அப்படின்னா இதை படிச்சுட்டு போய் புக்கை படிங்க. புக்கை படிச்சுட்டு வந்து இதை படிங்க. நான் இதை மட்டுமே தான் எஸ்ஜிடிக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு தவறான புரிதலாக போகும். கண்டிப்பாக புக்கை படிக்கணும். டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, எஸ்ஜிடியாக இருந்தாலும் சரி. நான் கையில் புக்கு வச்சுருக்கேன், என்னால் புக்கு எடுத்து படிக்க முடியலன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது. ஏற்கனவே 100 கேள்விகள் கொடுத்துருக்கேன் வரலாறுலேருந்து. இது அதோட தொடர்ச்சியான பதிவு தான். 101லேருந்து 200 கேள்விகள் இடம்பெற போகுது. எத்தனை கேள்விகள் வரும்னு எனக்கே தெரியாது. நான் கண்டினியூவாக எடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் எடுக்க உங்களுக்கு கொடுக்குறேன். இதை படிச்சுக்கோங்க, இல்லை கேட்டுக்கோங்க. யாரையாவது கேட்டுட்டுனாலும் உங்களை கொஷின் கேட்க சொல்லுங்கள். தினம் ஒரு 20 கேள்வி, தினம் ஒரு 50 கேள்வி, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே போங்க. தொடர்ந்து படிங்க. இல்லை உங்கள் கிளாஸில் இருக்க பசங்களை கூட படிக்க சொல்லி கேளுங்க. எந்த வழியிலையாவது உங்களுக்கு மனசில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பார்க்கலாம். முதல் கேள்வி, ரிக் வேதகால ஆரியர்களின் முதன்மையான தொழில் என்ன அப்படின்னா கால்நடை மேய்த்தல். ரிக் வேதகால ஆரியர்களின் முதன்மை தொழில் கால்நடை மேய்த்தல். இரண்டாவது கேள்வி, வேதகால மக்களின் முதன்மை பயிரான யவா என்பது பார்லி. யவா அப்படின்னா பார்லி. வேதகால மக்களின் முதன்மை பயிர் பார்லி. அதை என்னன்னு சொல்லுவாங்க? யவா என்று கூறுவார்கள். அடுத்து, சுத்தோதனா மற்றும் மாயாதேவி யாருடைய பெற்றோர்? சுத்தோதனா மற்றும் மாயாதேவி யாருடைய பெற்றோர்? புத்தரது பெற்றோர்கள். சுத்தோதனா மற்றும் மாயாதேவி புத்தரது பெற்றோர்கள். நான்காவது கேள்வி, பிரஜாபதி என்பது படைக்கும் கடவுள். பிரஜாபதி என்பது படைக்கும் கடவுள். ஐந்தாவது கேள்வி, நிஷ்கா மற்றும் சதமானா என்பது வேத காலத்தைச் சேர்ந்த டேஷ். தங்க நாணயம். நிஷ்கா மற்றும் சதமானா என்பது வேத காலத்தை சேர்ந்த தங்க நாணயம். பிரஜா என்பதன் பொருள் குழந்தை. பிரஜா என்பதன் பொருள் குழந்தை. ஏழாவது கேள்வி பாருங்க, ஹிரண்யா என்பது தங்கத்தை குறிக்கும். ஹிரண்யா என்பது தங்கம். எட்டாவது கேள்வி, கிருஷ்ணாலா என்பது வெள்ளி நாணயம். கிருஷ்ணாலா என்பது வெள்ளி நாணயம். 9, கத்தோலிக் கல்ச்சர் என்பது செம்பு காலம். கத்தோலிக் கல்ச்சர் என்பது செம்பு காலம். 10வது கேள்வி, வேத காலத்தில் பாலி எனப்படும் வரி எந்த விகிதத்தில் வசூலிக்கப்பட்டது? நீங்கள் நிலம் வச்சுருந்தாலும் ஆடு மாடு எது வச்சுருந்தாலும் அதில் 6ல் 1 பங்கை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும், அதாவது ராஜாக்களுக்கு கொடுக்கணும், வரியாக கொடுக்கணும். அப்படிங்கிறது தான் பாலி வரி. 6ல் 1 பங்கு. வேத காலத்தில் பாலி எனப்படும் வரி எந்த விகிதத்தில் வசூலிக்கப்பட்டது? 6ல் 1 பங்காக வசூலிக்கப்பட்டது. அடுத்து 11வது கேள்வி, ஆரியர்கள் எங்கிருந்து கைபர் கணவாய் வழியாக இந்தியாவிற்கு வந்தனர்? மத்திய ஆசியாவிலிருந்து. ஆரியர்கள் எங்கிருந்து கைபர் கணவாய் வழியாக இந்தியாவிற்கு வந்தனர்? மத்திய ஆசியாவிலேருந்து வந்தாங்க. ஆரியர்கள் எங்கிருந்து கைபர் கணவாய் வழியாக இந்தியாவிற்கு வந்தனர்? மத்திய ஆசியாவிலிருந்து. 12வது கேள்வி, சித்தார்த்தா என்னும் இயற்பெயர் கொண்ட கௌதம புத்தர் பிறந்த இடம் லும்பினி. சித்தார்த்தா என்பது கௌதம புத்தரின் இயற்பெயர். அவர் பிறந்த இடம் லும்பினி. கௌதம புத்தரின் இயற்பெயர் சித்தார்த்தா. கௌதம புத்தரின் இயற்பெயர் சித்தார்த்தா. 14வது கேள்வி, புத்தர் மறைந்த இடம் குஷிநகர். புத்தர் மறைந்த இடம் குஷிநகர். 5வது கேள்வி, குஷிநகர் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. குஷிநகர் எந்த மாநிலத்தில் உள்ளது? உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் இருக்குது. 16வது கேள்வி, சித்தார்த்தா தனது எத்தனையாவது வயதில் 4 துயர மிகுந்த காட்சிகளை கண்டார்? 29வது வயதில். சித்தார்த்தா தனது எத்தனையாவது வயதில் 4 துயரம் மிகுந்த காட்சிகளை கண்டார் அப்படின்னா 29வது வயதில். ஜைன காஞ்சி என்று அழைக்கப்படும் ஊர் எது? திருப்பருத்தி குன்றம். ஜைன காஞ்சி என்று அழைக்கப்படுவது திருப்பருத்தி குன்றம். இது எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் அருகில் தான் இருக்குது. ஜைனனா திருப்பருத்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க. 18வது கேள்வி, மணிமேகலை டேஷ் இலக்கியம். மணிமேகலை ஒரு பௌத்த இலக்கியம். மணிமேகலை ஒரு பௌத்த இலக்கியம். கோவலன் கண்ணகி ஆசிர்வதித்த சமண துறவியார்.
கோவலன் கண்ணகி ஆசிர்வதித்தது கவுந்தியடிகள். கோவலன் கண்ணகி ஆசிர்வதித்த சமணத்துறவி கவுந்தியடிகள். அடுத்து 20வது கேள்வி. கிரகஸ்தம் என்பது திருமண வாழ்க்கை. கிரகஸ்தன் அப்படிங்கிறது திருமணம் ஆனவங்களை சொல்லுவாங்க. கிரகஸ்தம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கை. அஜந்தா குகைகள் எந்த மாநிலத்தில் உள்ளது? அஜந்தா குகைகள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ளது. அஜந்தா எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில் இருக்குது. பௌத்த தர்க்கவியல் அறிஞர் தின்னகர் மற்றும் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் மிகப்பெரிய அறிஞர் தர்மபாலா ஆகியோர் எந்த ஊரை சார்ந்தவர்கள்? காஞ்சிபுரத்தை சார்ந்தவர்கள். யார் யார்? பௌத்த தர்க்கவியல் அறிஞரான தின்னகர் மற்றும் தர்மபாலா இருவரும் எந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தை சார்ந்தவர்கள். இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள பையம்பள்ளி அகழ்வாராய்ச்சி தளம் எங்கே இருக்குது? வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. வேலூர் மாவட்டத்தில் தான் பையம்பள்ளி இருக்குது. அங்கே என்ன செஞ்சுருக்காங்க? இரும்புகள் உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. 24வது கேள்வி. 10 என்ற நூலில் இடம்பெற்றுள்ள கொடுமணல் தற்போது எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஈரோடு. ஈரோடு கொடுமணல் எதில் இடம்பெற்றிருக்கு? 10 என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. 10 நூலில் இடம்பெற்றுள்ள கொடுமணல் ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது. 25வது கேள்வி. மானூர் மற்றும் புலிமான் கொம்பை நடுக்கற்கள் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கேட்குற 10 கேள்வியில் ஒரு கேள்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் 100 கேள்விகள் கேட்டிங்கன்னா 2 கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 100 கேள்வியுமே கவனமாக கேட்கணும். எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாருமே வீடியோ பார்க்குறாங்க. ஆனால் கவனமாக இருக்கிறவங்க தான் பாஸ் பண்ணி போகிறாங்க. உங்கள் கவனத்தை அடிக்கடி சோதித்துக்கிட்டே இருங்க. நம்ம பார்க்குறோமா, கேட்குறோமா, திரும்ப ஆன்சர் பண்ணுறோமா அப்படின்னு பாருங்கள். முதல் தடவை கேட்கும்போது கேட்டுக்கோங்க. 2வது தடவை கேட்கும்போது ஒவ்வொரு கேள்விக்கும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் கவனம் வீடியோவில் இருக்கும். மானூர் மற்றும் புலிமான் கொம்பை நடுக்கற்கள் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. 26வது கேள்வி. பொருந்தல் என்பது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திண்டுக்கல் மாவட்டம். பொருந்தல் என்பது எந்த மாவட்டத்தில் உள்ள அகழ்வாராய்ச்சி மையம்? திண்டுக்கல்லில் இருக்கிற ஒரு அகழ்வாராய்ச்சி இடம் தான் பொருந்தல். 27வது கேள்வி. மடாலயங்கள் அல்லது துறவிகள் வாழும் இடங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. விகாரைகள். மடாலயங்கள் அல்லது துறவிகள் வாழும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விகாரைகள் என்று அழைக்கப்படுகிறது. புத்தரின் சிலையோ அல்லது உருவத்தையோ வணங்காதவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? ஹீனயானம். ஹீனயான பிரிவினர் தான் புத்தரின் சிலையையோ உருவத்தையோ வணங்க மாட்டாங்க. உருவத்தையும் சிலையையும் வணங்காதவங்க யார்? ஹீனயானம். மகாயானத்தில் வணங்குவாங்க. ஹீனயானம் பரவிய நாடுகள் இலங்கை, பர்மா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள். இலங்கையிலையோ பர்மாலேயோ தென்கிழக்கு ஆசிய நாடுகள்லையோ ஹீனயான பிரிவினர்கள் தான் இருப்பாங்க. 30வது கேள்வி. வெள்ளாளன் கோட்டை நடுக்கற்கள் எந்த மாவட்டத்தில் உள்ளது? தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. வெள்ளாளன் கோட்டை நடுக்கற்கள் எந்த மாவட்டத்தில் உள்ளது? தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாக பெரிப்ளஸ் குறிப்பிடுகிறார்? பெரிப்ளஸ் தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்கிறதை கூறுகிறாரு. ரோம் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதை சொல்கிறாரு பெரிப்ளஸ். அடுத்து, முதுமக்கள் தாழிகள் அதிகமாக கண்டெடுக்கப்பட்ட ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி தளம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? தூத்துக்குடி மாவட்டம். ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி. அங்கே அதிகமாக கிடைக்கப்பட்டது முதுமக்கள் தாழிகள். 33வது கேள்வி. பாண்டவன் திட்டு கல்திட்டை எந்த மாவட்டத்தில் உள்ளது? பாண்டவன் திட்டு கல்திட்டை எந்த மாவட்டத்தில் இருக்குது? தருமபுரி. பாண்டவன் தருமபுரி. அடுத்து 34வது கேள்வி. வீரராகவபுரம் கல்திட்டை அமைந்துள்ள மாவட்டம். 2 பக்கமும் கல் ஸ்டெடியாக இருக்கும். அது மேலேயும் ஒரு கல்லை போட்டு படுக்க போடுற மாதிரி போட்டிருப்பாங்க. அதான் கல்திட்டைன்னு சொல்லுவோம். 35வது கேள்வி. சிங்கிரிப்பாளையம் நினைவுக்கல். சிங்கிரிப்பாளையம் நினைவுக்கல் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திருப்பூர் மாவட்டம். சிங்கிரிப்பாளையம் நினைவுக்கல் திருப்பூர் மாவட்டம். 36வது கேள்வி பாருங்க. வெம்பூர் நினைவுக்கல் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? வெம்பூர் தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. வெம்பூர் தேனி மாவட்டம். கொழுமுனைகள் அரிசி நிரப்பப்பட்ட பானை, கதிரறுக்கும் அரிவாள், ஈட்டி ஆகிய தொல்பொருட்கள் கிடைத்துள்ளது பொருந்தல்ல கிடைச்சிருக்கு. கொழுமுனைகள், அரிசி நிரப்பப்பட்ட பானைகள், கதிரறுக்கும் அரிவாள், ஈட்டி இதெல்லாம் எங்கே கிடைச்சிருக்கு? பொருந்தல்ல கிடைச்சிருக்கு. அடுத்து,
கும்மாள மருதுப்பட்டி கல்திட்டை எந்த மாவட்டத்தில் உள்ளது? திண்டுக்கல். கும்மாள மருதுப்பட்டி கல்திட்டை எந்த மாவட்டத்தில் உள்ளது? திண்டுக்கல். பேப்பர் 2 இருந்தால் இது எல்லாமே உங்களுக்கு பொறுத்துகையாக கேட்பாங்க. மகாவீர் மறைந்த பவபுரி எந்த மாநிலத்தில் உள்ளது? பீகார். மகாவீரர் மறைந்த பவபுரி பீகார் மாநிலத்தில் இருக்குது. குஷி எந்த மாநிலத்தில் இருக்குது? உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. சாக்கிய முனி என்று அழைக்கப்படுபவர் யார்? புத்தர். சாக்கிய முனி என்று அழைக்கப்படுபவர் புத்தர். சமண சமயத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? ரிஷபர். சமண சமயத்தின் முதல் தீர்த்தங்கரர் ரிஷபர். 42 நரசிங்கப்பட்டி கல்திட்டை மற்றும் நினைவுக்கல் எந்த மாவட்டத்தில் உள்ளது? மதுரை. நரசிங்கம்பட்டி கல்திட்டை மற்றும் நினைவுக்கல் மதுரையில் அமைந்துள்ளது. குமரிக்கல் பாளையம் மற்றும் கொடுமணல் நினைவு தூண் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஈரோடு. குமரிக்கல் பாளையம் மற்றும் கொடுமணல் நினைவு தூண் எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கு? ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. திரிபீடகங்கள் மற்றும் ஜாதகங்கள் என்பவை பௌத்த நூல்கள். திரிபீடகங்கள் மற்றும் ஜாதகங்கள் என்பவை பௌத்த நூல்கள். 45வது கேள்வி. உங்களால் முடியுது அப்படின்னா ஒரு நோட்டு வச்சு எழுதிக்கோங்க. 2017ஆம் ஆண்டு கீழடி தொல்லியல் பொருட்களை கதிரியக்க வயது கணிப்பு செய்த புளோரிடா எந்த நாட்டில் உள்ளது? புளோரிடா எந்த நாட்டில் இருக்குது? அமெரிக்காவில் உள்ளது. 2017ஆம் ஆண்டு கீழடி தொல்லியல் பொருட்களை கதிரியக்க வயது கணிப்பு எங்கே செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற புளோரிடா மாவட்டத்தில் செய்யப்பட்டது. அடுத்து 46வது கேள்வி. அபரிகரம் என்பதன் பொருள் என்ன? அபரிகரம் என்பதன் பொருள் பணம், பொருள், சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமை அப்படிங்கிறது தான் அபரிகரம் எனப்படும். எது மேலேயும் ஆசைப்படாததான் அபரிகரம். அடுத்து 47வது கேள்வி. நூல் சுற்றி வைக்க பயன்படும் சூழல் அச்சுகள் எந்த இடத்தில் நடைபெற்ற ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது? கொடுமணலில் கண்டுபிடிக்கப்பட்டது. நூல் சுற்றி வைக்க பயன்படும் சுழல் அச்சுக்கள் எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? கொடுமணலில் நடைபெற்ற ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. 48வது கேள்வி. கிமு 6ஆம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மழைக்காலம் என வர்ணித்தவர் யார்? வில்டுராண்ட். கிமு 6ஆம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மழைக்காலம் என வர்ணித்தவர் வில்டுராண்ட். 2 விட்டார், வில் 2 அப்படின்னு விட்டார். நட்சத்திரத்துக்கு 2 விட்டாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 49வது கேள்வி. அங்ககங்கள் என்பவை சமண நூல். அங்ககங்கள்ங்கிறது சமண நூல். 50 சமண சமயம் எத்தனை தீர்த்தங்கர்களை மையமாக கொண்டது? சமண சமயம் எத்தனை தீர்த்தங்கர்களை மையமாக கொண்டது? 24 தீர்த்தங்கர்கள் இருக்காங்க. சமண சமயத்தின் கடைசி தீர்த்தங்கரர் யார்? மகாவீரர். சமண சமயத்தின் கடைசி தீர்த்தங்கரர் மகாவீரர். ரிஷபர் முதல் தீர்த்தங்கரர். வர்த்தமானர் யாருடைய இயற்பெயர்? மகாவீரரின் இயற்பெயர் தான் வர்த்தமானர். வர்த்தமானர் மகாவீரரின் இயற்பெயர். அடுத்து மகாவீரர் பிறந்த ஊர் குந்த கிராமம். மகாவீரர் பிறந்த ஊர் குந்த கிராமம். மகாவீரர் பிறந்த வைஷாலிக்கு அருகே உள்ள குந்த கிராமம் எந்த மாநிலத்தில் உள்ளது? பீகார் மாநிலத்தில் உள்ளது. மகாவீரர் பிறந்து வைஷாலிக்கு அருகே உள்ள குந்த கிராமம் அது எங்கே இருக்குது அப்படின்னா பீகார் மாநிலத்தில் இருக்குது. அப்போது பீகாரில் தான் பிறந்தார். மகாவீரர் இறந்த ஊர் பவபுரி. மகாவீரர் இறந்த ஊர் பவபுரி. சித்தார்த்தர் மற்றும் திரிசாலா யாருடைய பெற்றோர்? மகாவீரரோட பெற்றோர் தான் சித்தார்த்தர் மற்றும் திரிசாலா. வர்த்தமானர் என்பதன் பொருள் செழிப்புன்னு அர்த்தம். வர்த்தமானர் அப்படின்னா செழிப்பு என்பது பொருள். சத்திரியா இளவரசரான மகாவீரர். சத்திரிய இளவரசரான மகாவீரர். 58வது கேள்வி பாருங்கள். சத்திரிய இளவரசரான மகாவீரர் தன்னுடைய எத்தனாவது வயதில் துறவரம் மேற்கொண்டார்? 30வது வயதில். சத்திரிய இளவரசரான மகாவீரர் தன்னுடைய எத்தனையாவது வயதில் துறவரம் மேற்கொண்டார்? 30வது வயதில். பாண்டவர் படுக்கை என அழைக்கப்படும் சமணர் குகையுள்ள அரிட்டாப்பட்டி கிராமம் எந்த மாவட்டத்தில் இருக்குது? மதுரையில் இருக்குது. அரிட்டாப்பட்டி எங்கே இருக்குது? மதுரையில். அங்கே என்ன இருக்குது அப்படின்னா பாண்டவர் படுக்கை என அழைக்கப்படும் சமண குகை இருக்குது. 60வது கேள்வி. தர்ம சக்கர பரிவர்த்தனா அல்லது தர்ம சக்கரத்தில் பயணம் என்பதுடன் தொடர்புடையவர் யார்? புத்தர். தர்ம சக்கர பரிவர்த்தனா அல்லது தர்ம சக்கரத்தில் பயணம் என்பதுடன் யாரை தொடர்பு படுத்தலாம்? புத்தரை தொடர்பு படுத்தலாம். 61வது கேள்வி. 4வது பௌத்த மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா காஷ்மீரில் நடந்துச்சு. 4வது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் காஷ்மீர். அஸ்தேயம் என்பதன் பொருள்? அஸ்தேயம் அப்படின்னா திருடாமை
அஸ்தேயம் அப்படின்னா திருடாமை. எத்தனை வருட தவத்திற்கு பிறகு மகாவீரர் கைவல்ய என்ற நிலையை அடைந்தார்? 12 வருடம். எத்தனை வருட தவத்திற்கு பிறகு மகாவீரர் கைவல்யம் என்ற நிலையை அடைந்தார்? 12.5 வருடம். 12.5 வருடம். அடுத்து, தன்னையும் வெளி உலகத்தையும் வெல்வது என்று பொருள் கொண்ட சொல் ஜினா. ஜினா அப்படின்னா தன்னையும் வெளி உலகத்தையும் வெல்வது என்று பொருள். ஜினா என்பது எந்த மொழிச்சொல்? சமஸ்கிருத மொழிச்சொல். தன்னையும் வெளி உலகையும் வெல்வதுதான் ஜினா. ஜினா என்பது ஒரு சமஸ்கிருத சொல். டேஷ் தான் உண்மையிலேயே சமணத்தை உருவாக்கியவர் யாவார்? யார் தான் உண்மையிலேயே சமணத்தை உருவாக்குனது? வர்த்தமானர் தான் உண்மையிலேயே சமணத்தை உருவாக்கியவர். மகாவீரரின் போதனைகளை ஆகம சித்தாந்தம் என்ற பெயரில் தொகுத்து மகாவீரரின் தலைமை சீடர் யார்? கௌதம சுவாமி. மகாவீரரோட தலைமை சீடர் தான் கௌதம சுவாமி. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, மகாவீரரின் போதனைகளை ஆகம சித்தாந்தம்ங்கிற பெயரில் தொகுத்தார். ஓகேவா? 68வது கேள்வி. கர்மாவில் இருந்து விடுதலை பெறுவதற்கு, மோட்ச நிலையை அடைவதற்கும் மகாவீரர் எத்தனை வழி வச்சிருந்தார்? 3 வழி வச்சிருந்தார். கர்மாவிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் மோட்ச நிலையை அடைவதற்கும் மகாவீரர்கிட்ட எத்தனை வழிகள் இருந்துச்சான்? 3 வழிகள் இருந்துச்சான். 69. சமணத்தின் நடத்தை விதிகள் எத்தனை கொள்கைகளை கொண்டது? 5 கொள்கைகளை கொண்டது. சமணத்தின் நடத்தை விதிகள் எத்தனை கொள்கைகளை கொண்டது? 5 கொள்கைகளை கொண்டது. கீழக்குயில்குடி சமணர் மலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கீழக்குயில்குடி சமணர் மலை மதுரை மாவட்டத்தில் இருக்குது. சித்தன்னவாசல் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? புதுக்கோட்டை மாவட்டம். சித்தன்னவாசல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 72வது கேள்வி பாருங்க. சித்தார்த்தா எத்தனை நாள் குழந்தையாக இருக்கும்போது அவரது தாய் இயற்கை எய்தினார்? 7 நாள் குழந்தையாக இருக்கும்போது. ஒரே வாரம் தான் இருந்திருக்காங்க. சித்தார்த்தா எத்தனை நாள் குழந்தையாக இருக்கும்போது அவரது தாய் இயற்கை எய்தினார்? 7 வயது. சித்தார்த்தாரின் சிற்றன்னை யார்? கௌதமி. சித்தார்த்தாவின் சிற்றன்னை கௌதமி. 3வது பௌத்த மாநாடு எங்கே நடந்துச்சு? பாடலிபுத்திரம். 4வது பௌத்த மாநாடு காஷ்மீர். 3வது பௌத்த மாநாடு பாடலிபுத்திரம். முதல் பௌத்த மாநாடு நடைபெற்றது ராஜகிருதம். முதல் பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் ராஜகிருதம். புத்தரின் பேருண்மைகள் என்ன? எத்தனைன்னு கேட்பாங்க. 4. புத்தரின் பேருண்மைகள் 4. புத்தர் என்பதன் பொருள் என்ன? ஞானம் பெற்ற ஒருவர் அப்படின்னு அர்த்தம். புத்தர் என்பதன் பொருள் ஞானம் பெற்ற ஒருவர். புத்தர் தனது முதல் போதனை சொற்பொழிவை வாரணாசிக்கு அருகே உள்ள டேஷ் என்னும் இடத்தில் உள்ள மான் பூங்காவில் நிகழ்த்தினார். சாரநாத் என்னும் இடத்தில். புத்தர் தனது முதல் சொற்பொழிவை வாரணாசிக்கு அருகே உள்ள சாரநாத் என்னும் மான் பூங்காவில் நிகழ்த்தினார். புத்தரின் வழிகள் 8. புத்தரின் வழிகள் எத்தனை? 8. மகாயான பிரிவினரின் மொழி தான் சமஸ்கிருதம். மகாயான பிரிவினரின் மொழி சமஸ்கிருதம். சீத்தலை சாத்தனார் இயற்றிய மணிமேகலையில் எத்தனை நகரம் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது? 81வது கேள்வி பாருங்க. சீத்தலை சாத்தனார் இயற்றிய மணிமேகலையில் எந்த நகரம் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா காஞ்சிபுரம். சீத்தலை சாத்தனார் இயற்றிய மணிமேகலையில் எந்த நகரம் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது? காஞ்சிபுரம். 82வது கேள்வி. ஜொராஸ்ட்ரியனிசம் தோன்றியது பாரசீகம். அப்படிங்கிறது ஒரு பிரிவு. ஜொராஸ்ட்ரியனிசம் தோன்றியது பாரசீகம். நேபாளத்தில் லும்பினியில் பிறந்த புத்தர் இயற்கை எய்திய குஷிநகர் எந்த மாநிலத்தில் உள்ளது? உத்தரப்பிரதேசம். ரிப்பீட் ஆகிருக்கு. நேபாளத்தில் லும்பினியில் உள்ள புத்தர் இயற்கை எய்திய குஷி நகரம் எந்த மாநிலத்தில் உள்ளது? உத்தரப்பிரதேசம். 2வது பௌத்த மாநாடு நடைபெற்றது வைசாலி. 2வது பௌத்த மாநாடு வைசாலியில் நடந்துச்சு. புத்தர் தனது 29 வயதில் அரண்மனையை விட்டு வெளியேறி டேஷ் என்ற இடத்தில் ஒரு அரச மரத்தின் அடியில் அமர்ந்து 6 ஆண்டுகள் தியானம் செய்தார். கயாங்கிற இடத்துல. ஹீனயான பிரிவினரின் மொழி பிராகிருதம். மகாயான பிரிவினரின் மொழி சமஸ்கிருதம். மகாயான மொழியின் பிரிவு சமஸ்கிருதம். அடுத்து 88வது கேள்வி. கிபி 7ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்து அங்கு அசோகரால் கட்டப்பட்ட 100 அடி உயர ஸ்தூபியை பார்த்ததாக குறிப்பிட்டவர் யார்? யுவாங் சுவாங். கிபி 7ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்து
அங்கு அசோகரால் கட்டப்பட்ட 100 அடி உயர ஸ்தூபியை பார்த்ததாக குறிப்பிட்டவர் யுவாங் சுவாங். 89வது கேள்வி, பாடலிபுத்திரம் தற்போது பாட்னா என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் தலைநகராக அமைந்துள்ளது? பீகார். பீகாரின் தலைநகரம் பாட்னா. அது என்னது? பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரம் தான் இப்போ பாட்னான்னு மாறி இருக்கு. அது பீகாரோட தலைநகராக இருக்கு. அனித்யா என்பதன் பொருள் நிலையாமை. அனித்யா என்பதன் பொருள் நிலையாமை. 91வது கேள்வி, நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? மகாபத்மநந்தர். நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? மகாபத்மநந்தர். குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஸ்ரீகுப்தர். அப்படிங்கிற மாதிரி நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் மகாபத்மநந்தர். நந்த வம்சத்தை மொத்தம் எத்தனை நந்தர்கள் ஆட்சி செய்தனர்? 9 பேர் ஆட்சி செஞ்சாங்க. நந்த நயன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நந்த நயன். நந்தன்னா 9 பேர் ஆட்சி செஞ்சுருக்காங்க. 9 பேர் ஆட்சி செய்தனர். புத்தரின் சமகாலத்தவர் யார்? அஜாத சத்ரு. அஜாத சத்ரு தான் புத்தரின் சமகாலத்தவர். கன்பூசியனிசம் என்பது எந்த நாட்டில் தோன்றிய மதம்? கன்பூசியனிசம் என்பது சீனாவில் தோன்றினது. கன்பூசியனிசம் என்பது எந்த நாட்டில் தோன்றிய மதம்? சீன நாட்டில். ஜொராசியலிசம் தோன்றியது பாரசீகத்தில். ஜொராசியலிசம் தோன்றியது பாரசீகத்தில். 96வது கேள்வி, கூற்று, ஒரு சாதாரண மனிதரால் உபநிடதங்களை புரிந்து கொள்ள இயலாது. உபநிடதங்கள் மிகவும் தத்துவம் சார்ந்தவை. காரணம் என்னென்னா, உபநிடதங்கள் மிகவும் தத்துவம் சார்ந்ததாக இருக்கும். அதனால் ஒரு சாதாரண மனிதரால் உபநிடதங்களை புரிந்து கொள்ள முடியாது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானவை. 97வது கேள்வி பாருங்கள். கூற்று, ஜாதகங்கள் புகழ்பெற்ற கதைகளாகும். காரணம், அஜந்தா குகையில் சுவர்கள் மற்றும் மேற்கூரைகளில் வரையப்பட்ட ஓவியங்கள்லாம் ஜாதக கதைகளை தான் சித்தரிக்குது. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியானது. 98வது கேள்வி, சமண சமயத்தின் 24வது தீர்த்தங்கரான வர்த்தமானர் மகாவீரர் எங்கு பிறந்தார் அப்படின்னா பீகார் மாநிலம் வைசாலிக்கு அருகிலுள்ள குந்த கிராமம். அடுத்து 99, கடவுளுக்கு பிரியமானவன் என்ற பொருள்படும் தேவனாம் பிரியர் என்று அழைக்கப்படுபவர் யார்? அசோகர். கடவுளுக்கு பிரியமானவன் என்று பொருள்படும் தேவனாம் பிரியர் என்று அழைக்கப்படுவர் யார்? அசோகர். 100, எந்த வம்சத்தை சேர்ந்த காலசோகா தனது தலைநகரை ராஜகிருதகத்திலிருந்து பாடலிபுத்திரத்துக்கு மாற்றினார்? சிசுநாக வம்சம். எந்த வம்சத்தை சேர்ந்த காலசோகா தனது தலைநகரை ராஜகிரகத்திலிருந்து பாடலிபுத்திரத்திற்கு மாற்றினார் அப்படின்னா சிசுநாக வம்சத்தை சேர்ந்தவர். இதோட 100 கேள்விகள் முடியுது. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சொல்லுங்கள். மீண்டும் பாக்கி கேள்விகளையும் தொடரலாம். தொடர்ந்து படிங்க. நன்றி, வணக்கம்.